மூன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம விடுதியில் இருந்து வெளியேற சகோதரிகளுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தற்கொலை முயற்சியால் புதுவையில் பரபரப்பு. கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்ப மறுப்பு. கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள 15 கோடி ரூபாயை வழங்கும்படி விவசாயிகள் வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வால் தமிழகம் புதுவையில் 24 மணி நேரம் மழை நீடிக்கும். தேர்வு நேரத்தில் மாணவ மாணவிகள் சிரமம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஆசிரம விடுதியில் இருந்து வெளியேற மறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் மீட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரை சேர்ந்த ஜெயஸ்ரீ பிரசாத், அருணாஸ்ரீ பிரசாத், ராஜஸ்ரீ, ஹேமலதா மற்றும் நிவேதா ஆகியோர் சகோதரிகள். இவர்கள் தன் பெற்றோருடன் குழந்தை காலம் முதல் ஆசிரமத்தில் தங்கியுள்ளனர். இவர்கள் தங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக புகார் தெரிவித்திருந்தனர். இதனை விசாரித்த மகளிர் ஆணையம் புகாரில் எந்தவித முகாந்திரமும் இல்லை என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஆசிரம சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக செயல்படும் சகோதரிகளை விடுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என ஆசிரம நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இதில் சகோதரிகள் அனைவரும் வெளியில் தங்கி வாழ ஆகும் செலவுகளை நிர்வாகம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து ஆசிரம நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதில் சகோதரிகளை ஒரு வார காலத்தில் வெளியேற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பின் கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் விடுதியிலிருந்து வெளியேற்ற முயற்சித்தால் தற்கொலை செய்து கொள்வோம் என கூறி விடுதியின் 4வது மாடியில் ஏறி மிரட்டல் விடுத்தனர். இதனால் ஆசிரம விடுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் இருந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஹேமலதாவை மீட்டனர். பின்னர் சகோதரிகள் 5 பேரையும் போலீசார் அழைத்துச் சென்றனர். இதனிடையே ஆசிரம நிர்வாகம் எங்களை வெளியேற்ற மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என சகோதரிகள் தெரிவித்தனர். Illegally brought me down under false pretenses. The women police. Tomorrow also I will go and commit suicide. They let them come every day. I will make the situation every day. Where will we go? We have no money. We have no nothing. Just now also. How long have you been here? I've been staying here from 98. That's more than 16 years. Where am I supposed to go? Why they are sending you? Because we face sexual harassment, that's why. In this country, the women who are being sexually harassed should be victimized, raped, put in jail. கரும்புக்கான பாக்கி தொகை வழங்கப்படாமல் இருப்பதால் லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை வெட்டி அனுப்ப முதல்வர் ரங்கசாமியிடம் தமிழக விவசாயிகள் மறுத்துவிட்டனர். தமிழக கரும்பு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் புதுவை முதல்வர் ரங்கசாமியை சட்டசபை வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து கடந்த ஆண்டு வெட்டி அனுப்பிய கரும்புக்கான நிலுவைத் தொகை 15 கோடி ரூபாயினை வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு இந்த ஆண்டும் கரும்புகளை அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த ஆண்டுக்குரிய பாக்கி தொகை நிலுவையில் இருப்பதால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை அனுப்பி வைக்க இயலாது என்றனர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி அப்படியானால் தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட கரும்பு விவசாயிகள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்து சென்றனர். இந்த ஆலையில் வெட்டி அனுப்பின கரும்புக்கு 15 கோடி ரூபாய் இன்னும் விவசாயிகளுக்கு பாக்கி இருக்குது. வெட்டி அனுப்பி 15 மாதம் ஐயன் இன்னும் பணம் வந்து சேரல. அது விஷயமா முதலமைச்சரை பார்த்ததுக்கு பணம் கையில் இல்லை, பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் இந்த வருஷத்துக்கு சேர்த்து வெட்டி அனுப்பினீங்கன்னா அந்த பணத்தை அதிலேருந்து இப்போ பிடிச்சி கொடுக்க முடியும்னு சொன்னார். நாங்கள் என்ன சொன்னோன்னு கேட்டீங்கன்னா வெட்ட பாக்கி முதல்ல கொடுத்துரு, அதுக்கு மேல் வெட்டத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே இருக்கிற விவசாயத்துறையினுடைய இயக்குனர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே பணம் கிடையாது, நீங்கள் கரும்பை வெட்டி வெளிபில்லுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் வேணால் பர்மிஷன் கொடுக்குறோம், எங்களுக்கு அதில் ஆட்சேபனே இல்லை, நீங்கள் எந்த ஆளுக்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கங்க, நீங்கள் பணத்தை அங்கேயே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவாக சொல்லிட்டார். முதலமைச்சரும் அதில் ஒத்துழைச்சி எங்களுக்கு இப்போ பண வசதி இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி காரணமாக புதுவையில் பெய்து வரும் மழை காரணமாக பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய மாணவ மாணவிகள் கடும் சிரமம் அடைந்தனர்.
மத்திய வங்கக்கடலின் பகுதியில் உருவான காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்தது. இதன்படி நேற்று காலை முதல் பிற்பகல் வரை லேசான மழை மாலையில் ஓய்ந்திருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை காலையில் இருந்து மழை பெய்து வருகிறது. தற்போது தனியார் பள்ளிகளிலும் அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் காலை 11:30 மணிக்கு தேர்வு முடிந்த மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி வீடுகளுக்கு சென்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இன்னும் 7 தினங்கள் உள்ள நிலையில் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மை விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இயேசு பிறந்த தினம் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் இதற்கான கொண்டாட்டங்கள் வெளிநாடுகளில் தற்போது துவங்கிவிட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 7 தினங்கள் உள்ள நிலையில் நேரு வீதி, மிஷன் வீதி போன்ற இடங்களில் கிறிஸ்துமஸ் ஸ்டார்கள் விதவிதமான வடிவங்களில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி பாலன் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் வீடுகளில் அமைக்கப்படும் குடில்களுக்கு தேவையான சொரூபங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், அலங்கார பொருட்கள் போன்றவையும் விற்பனைக்காக குவிந்துள்ளன. கிறிஸ்துமஸ்க்காக ஆடை அலங்கார பொருட்களை வாங்குவதில் மட்டும் கிறிஸ்தவர்கள் தற்போது அதிக ஆர்வம் காட்டி வருவதால் ஸ்டார் குடில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் கிறிஸ்துமஸ்க்கான முன் தயாரிப்பு பணிகளில் கிறிஸ்தவர்கள் பலர் ஈடுபட்டு வருவதால் ஸ்டார் மற்றும் குடில் பொம்மைகள் விற்பனை விறுவிறுப்பு அடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு புதிய வரவாக உள்ளூரை சேர்ந்தவர்கள் பெரிய ரக ஸ்டார்களை தயாரித்து அதனை மிஷன் வீதியில் விற்பனை செய்து வருகின்றனர். இதேபோன்று கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் விற்பனை செல்போன்களின் ஆதிக்கத்தால் சரிந்துள்ளது. புதுவையில் நடைபெறும் தென்னிந்திய நோய்கள் ஆய்வுறுதி ஆராய்ச்சி கூட குழு தலைவர்கள் கருத்தரங்கில் விஞ்ஞானிகள், டாக்டர்கள் பங்கேற்றனர். தென்னிந்திய மாநிலங்களின் நோய்கள் ஆய்வுறுதி ஆராய்ச்சி கூட குழு தலைவர்களின் 2ஆம் காலாண்டு கருத்தரங்க கூட்டம் புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் கருத்தரங்க கூடத்தில் துவங்கியது. கால்நடைகளுக்கும் கால்நடைகளிலிருந்து மனிதருக்கு தொற்றும் நோய்களை தடுக்கவும், கட்டுப்படுத்தவும், பரவாமல் இருக்கவும் கண்காணிப்பு முதலான நடவடிக்கைகள் எடுக்க தேவையான திட்டங்களை வகுக்கவும் இக்கூட்டம் காலாண்டிற்கு ஒருமுறை கூடுகிறது. இக்கூட்டம் தற்போது கேரள மாநிலத்தில் தீவிரமாக பரவிய உயிர்கொல்லி நோயான பறவை காய்ச்சல் நோயை பற்றியும் விவாத பொருளாக ஆராய உள்ளது. இப்பறவை காய்ச்சல் நோய் கோழிகளுக்கும், கோழி இறைச்சி, முட்டை போன்ற உற்பத்தி பொருட்களுக்கும் பெருத்த சேதத்தை விளைவிக்க கூடியதாகும். கேரளாவில் பரவிய இப்பறவை காய்ச்சல் நோய் பற்றியும், அது பரவிய விதம் பற்றியும், அதன் கண்காணிப்பு, தற்போதைய நிலைமை பற்றிய பல தலைப்புகளில் புகழ்பெற்ற விஞ்ஞானிகளான டாக்டர்கள் சோபா ராணி, ஸ்ரீபட் மற்றும் பிரசாத் ஆகியோர் விரிவுரையாற்றினர். மேலும் தென்னிந்திய மாநிலங்களின் குழு தலைவர்கள் தத்தம் மாநிலங்களில் கடந்த காலாண்டு நோய் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பற்றிய அறிக்கைகளை வாசித்தார்கள். பெங்களூருவின் தென்னிந்திய மாநிலங்களின் நோய்கள் ஆய்வுறுதி ஆராய்ச்சி கூட தலைவர் டாக்டர் MT வெங்கடேசா இக்கூட்டத்தை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார். பள்ளியை இடிக்காமல் புனரமைத்து பள்ளியை இயக்க வேண்டும் என முற்றுகை. மாணவ மாணவிகளுடன் பெற்றோர் போராட்டம். காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். என்ஆர் காங்கிரஸ் அரசு மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. சனி பெயர்ச்சியை முன்னிட்டு மொரட்டாண்டி சனீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் தமிழகம், புதுவை மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வர பகவான் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:43 மணிக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இதனை முன்னிட்டு புதுவை அருகே உள்ள மொரட்டாண்டி சனீஸ்வரன் கோவிலில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் மேஷம், சிம்மம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், தனுசு ராசிக்காரர்கள் தமிழகம், புதுவை மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலந்து கொண்டு பரிகார பூஜைகள் செய்தனர். இதேபோன்று திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகங்கள் நடத்தப்பட்டன. முன்னதாக பரிகாரம் செய்பவர்கள் கோவில் எதிரே உள்ள நலத்தீர்த்தத்தில் குளித்து தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டிக் கொண்டனர். புதுவை பான்சியானா பள்ளியை இடிக்காமல் புனரமைத்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி பெற்றோர் முற்றுகையில் ஈடுபட்டனர். புதுவையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள பான்சைனால் மற்றும் கல்வி கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் வேறு பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பள்ளிகளில் உள்ள கட்டிடங்களை படிப்படியாக புனரமைப்பு செய்வதுடன் மாணவ மாணவிகளை இடமாற்றம் செய்யக்கூடாது, பள்ளி கட்டிடங்களை சீரமைக்க வேண்டுமென பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்த போதும் நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும், பெற்றோர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பான்சியானா பள்ளி பெற்றோர் கடந்த வாரம் தொடர் போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் புதுவை பான்சியானா பள்ளியை இடிக்காமல் புனரமைத்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவ மாணவிகளின் பெற்றோர் முற்றுகையில் ஈடுபட்டனர். என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் தொகை அடிப்படையில் தேங்காய் தீட்டு புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் என்ஆர் காங்கிரஸ் அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் தேங்காய் தீட்டு கிராம காங்கிரஸ் சார்பில் தேங்காய் தீட்டு மாரியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மரப்பாலம் சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்க மாநில துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் காங்கிரஸ் தொண்டர்கள் பங்கேற்றனர். சென்டாக் வழக்கில் தேடப்பட்டு வரும் துணை தாசில்தார் மற்றும் பெற்றோர் முன்ஜாமீன் வழக்குகளை புதுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. புதுவை மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவம், பொறியியல் கல்லூரிகளில் அரசுக்கான இடஒதுக்கீடு இடங்களுக்கு சென்டாக் மூலம் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இதில் சீட்டு பெற மாணவர்கள் புதுவையில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும் அல்லது அவர்களது பெற்றோர் 5 ஆண்டுகள் தொடர்ந்து வசித்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வாறு வசிக்காத, படிக்காத தமிழ்நாடு உள்ளிட்ட வெளிமாநில மாணவர்கள் போலியாக குடியிருப்பு சான்றிதழ் பெற்று அரசு ஒதுக்கீட்டு மருத்துவ இடங்களில் சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வழக்கில் VAO பிள்ளையார்குப்பம் சேஷாச்சலம், புரோக்கர் ராமமூர்த்தி, போலி முகவரிக்கு உதவிய வீட்டு உரிமையாளர் முருகசாமி ஆகிய 3 பேரை CBCID போலீசார் கைது செய்தனர். சிவகாசியை சேர்ந்த மாணவர் தியானேஸ்வரனுக்கு போலி சான்றிதழ் பெற்றதாக அவரது தந்தையான தென்காசி நகராட்சி உதவி பொறியாளர் கிறிஸ்டோபர் ராஜன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கில் தேடப்படும் மற்ற பெற்றோர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளனர். மேலும் போலீசாரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க விழுப்புரம் மாணவியின் தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் ஐயனாரப்பன், துணை தாசில்தார் ரவி பிரகாசம், பெற்றோர் நாராயணசாமி, மகாலட்சுமி, துளசிங்கம், ராமகிருஷ்ணன், கென்னடி, டாக்டர் முருகேசன், அவரது மகள் சங்கவி, தீனன், முருகசாமி உள்ளிட்ட 12 பேர் முன்ஜாமீன் கேட்டு புதுவை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் புதுவை முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் சண்முகம் ஆஜராகி வழக்கின் முக்கியத்துவம் கருதி மனுதாரர்களுக்கு முன்ஜாமீன் அளிக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வாதாடினார். இதனைத் தொடர்ந்து துணை தாசில்தார், பெற்றோர், மாணவி என 12 பேரது முன்ஜாமீன் மனுக்களையும் டிஸ்மிஸ் செய்து தலைமை நீதிபதி வேல்முருகன் அதிரடி உத்தரவிட்டார்.
இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரவிந்தர் ஆசிரம விடுதியில் இருந்து வெளியேற சகோதரிகளுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தற்கொலை முயற்சியால் புதுவையில் பரபரப்பு. கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு அனுப்ப மறுப்பு. கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள 15 கோடி ரூபாயை வழங்கும்படி விவசாயிகள் வலியுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வால் தமிழகம் புதுவையில் 24 மணி நேரம் மழை நீடிக்கும். தேர்வு நேரத்தில் மாணவ மாணவிகள் சிரமம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.